Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான integralsல இருந்து integration by parts எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். integration by parts அப்படின்றது ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது அவங்களை எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்றதான். இது வரைக்கும் பார்த்துருக்க எக்ஸசைஸ் எல்லாத்துலயுமே ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருந்தால் அதை டைரக்டா இன்டகிரேட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அதை நம்ம அடிஷன்லயோ சப்ட்ராக்ஷன்லயோ கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ணியிருப்போம். நீ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸையும் பார்க்கலாம். ஆனால் இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மல்டிப்ளிகேஷனுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். மல்டிப்ளிகேஷன் வரும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிளில் இருந்தால் தான் அவங்களை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதில் ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் இன்னொருத்தரை செகண்ட் ஃபங்க்ஷனும் முதல்ல நேம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அதில் யாரை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கணும், எது செகண்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஹைலைட் நமக்கு யூஸ் ஆகுது. ஹைலைட் அப்படின்றதுல I அப்படின்னா வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை குறிக்குது, Lனா லாகரிதமிக் ஃபங்க்ஷன், Aனா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், Tனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், E அப்படின்றது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் அப்படின்றது வந்து சைன் இன்வர்ஸ். இந்த மேலே இப்படி ஒரு -1 போட்டிருப்பாங்கல்ல, சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ், அந்த மாதிரி மேலே இன்வர்ஸ் இருக்கதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து லாக் எக்ஸ், லாக் ஒய், லாக் ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன். அல்ஜிப்ரா அப்படின்றதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட், எக்ஸ் வெறும் நம்பர்ஸ் கூட இதில் தான் வரும், அல்ஜிப்ரால தான் வரும். இப்போ ரூட்டுக்குள்ள 1 - x வருது, இந்த மாதிரி எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வேரியபிள்ஸ் மட்டும் நம்பர் மட்டும் இருக்கிறது எல்லாமே இதில் தான் வரும், அல்ஜிப்ரால வரும். ட்ரிக்னாமெட்ரின்றது நமக்கு தெரியும், சைன் காஸ் டான் அப்படிலாம். இன்வர்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்றது வந்து e to the power x. ஈயோட பவர்ல என்ன இருந்தாலும் அது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ இன்டகிரேஷன்ல f of x, g of x ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதா வச்சுக்கலாம். f of x முதல் ஃபங்க்ஷனாகவும் g of x நான் ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கிறேன். எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதிடணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் சைனுக்குள்ள போடணும். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும், திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷன் எடுத்து இன்டகிரேஷன்ல எழுதணும். இது ஃபர்ஸ்ட் பார்க்க தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் முதல் ஃபங்க்ஷனை சும்மா எழுதிருங்க, ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷனில் போடுங்க. மைனஸ் போட்டு ஒரு இன்டகிரேஷன் சைனை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ எழுதணும், அப்புறம் திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். 2 தடவை டிஎக்ஸ் நான் இங்கே போடுறேன். ஏன் அப்படின்னா முதல்ல இதில் ரெண்டு ஃபர்ஸ்ட் இவங்களை இன்டகிரேட் பண்ணிட்டு இந்த வந்த ஆன்சரை இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட மல்டிபிள் பண்ணிட்டு தான் இந்த இன்டகிரேஷனுக்கு போகணும். அதுதான் ப்ரொசீஜர். இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. இதை வந்து அந்த யூவி பேட்டர்ன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். உங்கள் புக்கில் ஃபாலோ பண்ணியிருக்க பேட்டர்ன்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஆக்சுவலாக நம்ம எந்த யூவும் வியும் எழுதாமல் டேரெக்டாக கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை இந்த ரூல் அப்ளை பண்ணி அப்படியே இன்டகிரேட் பண்ணுறது. எக்ஸசைஸ் 7.6ல் கொஸ்டின் நம்பர் 1, இன்டகிரேட் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இதுல எக்ஸ்ன்றது வந்து அல்ஜிப்ரா, சைன் எக்ஸ்ன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி. இப்போ இதுல போய் பாருங்க, ஹைலைட் அப்படின்றதுல ஹைலைட் எழுதிட்டு இதுல எக்ஸ்ன்றது என்னது, அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரால இருந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சைன் எக்ஸ்ன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி. இதுல யாரு ஃபர்ஸ்ட் வரா, அல்ஜிப்ரா தானே ஃபர்ஸ்ட் வருது, ட்ரிக்னாமெட்ரி செகண்ட் தானே வருது. அப்போ அல்ஜிப்ராவை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாகவும் ட்ரிக்னாமெட்ரியை செகண்ட் ஃபங்க்ஷனாகவும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஸோ இங்களை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் தான் தேவைப்படும். இங்கே பாருங்க, இது இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதினோம். முதல் ஃபங்க்ஷன் யார், எக்ஸ் அப்படியே எழுதிட வேண்டியதான். ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷனில் போடுங்க, சைன் எக்ஸ் டிஎக்ஸ். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவை எடுத்து எழுதணும். அதுதான் ப்ரொசீஜர். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்மகிட்ட எக்ஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண 1 தானே வரும். அப்போ 1ன்னு எழுதிருங்க. இன்டகிரேஷன் போட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இந்த சைன் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணிக்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸோட வேல்யூ என்ன, மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸை வந்து மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்க வேண்டியதான். எக்ஸ் இன்ட்டு மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு போட்டுருங்க. இங்கே மைனஸ் இருக்கு, இந்த இன்டகிரேஷன் இருக்கு, இந்த 1 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா முதல்ல இந்த ரெண்டாவது இன்டகிரேஷனை தான் முதல்ல பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் என்னது, மைனஸ் காஸ் எக்ஸ். அப்புறம் ஒரே ஒரு டிஎக்ஸ் தான் இருக்கும், ஏன்னா இந்த ஒரு இன்டகிரேஷனும் இந்த ஒரு டிஎக்ஸும் இன்டகிரேட் ஆயிடுச்சு. அப்போ இதான் நம்மளோட ரிமைனிங் டேர்ம். இதுல இருக்கிற டேர்ம் ஒரு மைனஸ், ஒரு எக்ஸ், ஒரு காஸ் எக்ஸ் இருக்கு. இதுல இந்த மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இது பிளஸ், இந்த 1ஐயும் காஸ் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணி காஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்கு. அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. காஸ் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது
sin x அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் sin xன்னு போட்டு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வந்து எக்ஸ் இருக்கு, சைன் 3x இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருந்தாலே ஹைலைட் எழுதிக்கோங்க. இதில் எக்ஸ்ன்றது அல்ஜிப்ரா, சைன் 3xன்றது டிக்னாமெட்ரி. அப்போ அல்ஜிப்ரா தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்க, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இதான் செகண்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஆக்சுவலாக எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஃபங்க்ஷனை தான் நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டெகிரேஷனில் எழுதணும். ஸோ இதான் ரூல். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதணும். அப்புறம் திருப்பியும் செகண்ட் ஃபங்க்ஷனை இன்டெகிரேஷன் எழுதணும். கண்டிப்பாக இந்த ரூல் எடுத்து எழுதணுமான்னு அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறதுக்காக இது ஒரு தடவை எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியணும்னு. இங்கே பாருங்களேன், முதல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸா எக்ஸ்ன்னு இருக்கு. எப்பவுமே முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அதனால டிஃபரன்ஷியேஷன் மட்டும் கண்டுபிடிச்சுக்கோங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அதே மாதிரி நமக்கு எது ரெண்டாவது ஃபங்க்ஷனா வந்திருக்கோ அதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சைன் 3xஆ எப்பவுமே அவங்களோட இன்டெகிரேஷன் வேல்யூ மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் 3x கிடைக்குது. சைன் 3x இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் 3x வரும். திருப்பியும் 3xல இருந்து ஒரு 3 கிடைக்கும். இதான் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன். இப்போ அப்ளை பண்ணலாமா? இப்போ இந்த கொஸ்டினை வந்து இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு? எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் இன்டெகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். இன்டெகிரேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் யாரு? மைனஸ் காஸ் 3x பை 3 அப்படின்றது தான் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன். எழுதியாச்சா? மைனஸ் போட்டு ஒரு இன்டெகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1ன்னு எழுதிடலாம். செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன், செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷனுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? மைனஸ் காஸ் 3x பை 3 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே ஒரே ஒரு dx போடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை ஒரு இன்டெகிரேட் பண்ணி எழுதிட்டோம் இல்லையா, அதனால. ஸோ இங்கே ரிமைனிங் வந்து மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்கு, ஒரு காஸ் 3x இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு. இங்கே இந்த மைனஸ் நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ பிளஸ் இந்த 1 இந்த 3யும் கான்ஸ்டன்ட்னால வெளில எடுத்துடலாம். அப்போ இன்டெகிரேஷனுக்குள்ள காஸ் 3x மட்டும் தான் இருக்கும். ஸோ காஸ் 3x மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிருது. ஸோ இந்த டேர்ம் எதுவுமே பண்ண தேவையில்லை, இது ஆல்ரெடி இன்டெகிரேட் ஆயாச்சு. ஸோ 1/3 காஸ் 3x இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு சைன் 3x வரும். திருப்பியும் 3xல இருந்து ஒரு 3 வரும். அப்போ கீழே ஒரு 3 அப்படின்னு எழுதிருங்க. இது இன்னும் கூட ஈஸியா இருக்கு பாருங்க எழுதுறதுக்கு. இப்போ இந்த 3யும் மல்டிபிள் பண்ணி 9ன்னு போட்டுக்கலாம். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டும் ஒரு இ பார் எக்ஸும் இருக்கு. ஸோ ஐலேட் அப்படின்னு எழுதும்போது இதுல யாரெல்லாம் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து அல்ஜிப்ரா, இ பார் எக்ஸ் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ அல்ஜிப்ரா தானே ஃபர்ஸ்ட் வருது. அப்போ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு தடவையும் எடுத்து அந்த ஃபுல் ரூலே நம்ம எழுத தேவையில்ல. நீங்க வந்து ஷார்ட்டா எப்படி தெரியுமா எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனையும் செகண்ட் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை இன்டெகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை எடுத்து இன்டெகிரேஷன் சைனுக்குள்ள எழுதணும். மைனஸ் போட்டு இன்டெகிரல் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டெகிரேஷன் சைனுக்குள்ள எழுதணும். இதுதான் உங்களோட ரூல். இது வந்து நீங்க ரஃப்லா ஆல்ரெடி என்ன தெரியுமா கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் ஈஸியா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா உங்களுக்கு கிடைக்கிறது இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் கிடைச்சிருக்கு. அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட பண்ணா 2x அவ்வளவுதான். அது மாதிரி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் தேவைப்படாது, இன்டெகிரேஷன் மட்டும் தான் தேவைப்படும். அதனால ரெண்டாவது ஃபங்க்ஷனா எனக்கு இங்க கிடைச்சிருக்கிறது வந்து இ பார் எக்ஸ். அப்ப ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ பார் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா கூட இ பார் எக்ஸ் தான். இப்படி ரஃப்ல எழுதி வச்சுட்டு இது அப்ளை பண்ணது ரொம்ப ஈஸி. பை இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்து வெளியே அப்படியே எழுதிட்டு அது கூட செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ எழுதணும். செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் யாரு? இ பார் எக்ஸ். அப்புறம் மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 2x. அவங்களையும் திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் சைன், செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் யாருங்க? திருப்பியும் இ பார் எக்ஸ். அப்போ இங்கே இ பார் எக்ஸ் எழுதி இங்கே dx அப்படின்னு போட்டுடலாம். ஸோ எழுதியாச்சா? இப்போ திருப்பியும் இதை இன்டெகிரேட் பண்ணோம், மல்டிபிள் பண்ணிட்டா நான் இங்கே ஒரு எக்ஸும் ஒரு இ பார் எக்ஸும் இருக்கு. ஸோ எக்ஸும் இ பார் எக்ஸும் இருக்குன்னா மறுபடியும் மல்டிபிள் இருக்கு, ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ டேரக்டா என்ன பண்ண முடியாது? இன்டெகிரேட் பண்ண முடியாது. இது அல்ஜிப்ரா, இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். திருப்பியும் அல்ஜிப்ரா தான் முதல் ஃபங்க்ஷன், எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான் உங்களோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். இப்போ திருப்பியும் உங்களுக்கு என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஹைலைட் தான் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டையும் இ பார் எக்ஸையும் அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் போட்டு இப்போ இதை இன்டெகிரேட், இந்த 2 வந்து வெளில எடுத்துடலாம். இப்போ இவங்களை இன்டெகிரேட் பண்ண போறோம். இப்போ இந்த செகண்ட் பார்ட் பண்றதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ். ஸோ அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் 1 கிடைக்குது. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இ பார் எக்ஸ் தான். ஸோ அவங்களோட செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷனும் இ பார் எக்ஸா தான் இருக்கும்னு எழுதி வச்சுட்டு இப்போ ரூல் படி முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் வேல்யூ எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் இ பவர் எக்ஸ் போட்டாச்சா? அப்புறம் மைனஸ் போட்டு இன்டெகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும், அது வந்து 1.
ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வந்து இ பவர் எக்ஸ் இப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயர்டு இ பவர் எக்ஸ் ஒரு -2 இருக்கு. இந்த எக்ஸும் இ பவர் எக்ஸும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ் தான். இ பவர் எக்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸே வரும். ஸோ இ பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இந்த 2 வந்து பிளஸ் சின்னு போட்டுருங்க. இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் இ பவர் எக்ஸ் மைனஸ் 2x இன்ட்டு இ பவர் எக்ஸ், இந்த மைனஸும் பிளஸ் 2 இ பவர் எக்ஸ் பிளஸ் சின்னு வருது. இவங்க எல்லாருக்கிட்டையும் இ பவர் எக்ஸ் காமனாக இருக்குது. அதனால அதை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒரு -2x ஒரு +2 அதுக்கப்புறம் இங்கே ஒரு +c அப்படின்னு இருக்குது. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ எக்ஸும் லாக் எக்ஸும் மல்டிபிள் இருக்கு. எக்ஸ் வந்து அல்ஜிப்ரா, லாக் எக்ஸ் வந்து லாக் ஃபங்க்ஷன். இதில் பாருங்களேன், லாக் தான் ஃபர்ஸ்ட் வருது, அல்ஜிப்ரா செகண்ட் தானே வருது. அப்போ அல்ஜிப்ரா தான். இப்போ லாக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், எக்ஸ் வந்து உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ்க்கு நம்ம என்ன ஷார்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் லாக் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஐ டேஷ் 1/x வரும் நம்மளுக்கு. ஸோ ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாரு கொஸ்டின்ல எக்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷனை என்ன பண்ணி வச்சுக்கணும், இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். அப்படி தானே. ஸோ அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இதோட ரூல் என்ன அப்படின்னா, இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸில் இது வந்து நீங்கள் பேப்பரில் எழுத வேண்டாம், இது உங்களுக்கு புரியணும்னு நான் இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேஷனில் போடணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு திருப்பியும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இதான் உங்கள் ரூல். சரியா. இப்போ முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும். யார் முதல் ஃபங்க்ஷன், லாக் எக்ஸ் எழுதியாச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல, ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2, அதை எழுதிக்கோங்க. மைனஸ் போட்டு இந்த இன்டகிரேஷனை போட்டுருங்க. போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 1/x, அதை எழுதிக்கலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 கிடைச்சதா. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 எழுதிட்டு இங்கே ஒரு dx போட்டுருங்க. இங்கே ஒரு எக்ஸும் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆயிருக்கும். அப்போ ரிமைனிங் டேர்ம் இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, ஒரு லாக் எக்ஸ் இருக்கு, ஒரு பை 2 இருக்கு. இதில் இந்த 1/2 மட்டும் நம்ம வெளில எடுத்துடலாம். அப்போ இன்டகிரேஷனுக்குள்ள வெறும் எக்ஸ் இன்ட்டு dx மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 + c அப்படின்னு போட்டால் அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த 2 மல்டிபிள் பண்ணி இப்படி 4ன்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது எக்ஸ், இங்கே வந்து லாக் ஆஃப் 2x அப்படின்னு இருக்கு கொஸ்டினில். எப்போவுமே ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் ஹைலைட்னு எழுதி, எக்ஸ் வந்து அல்ஜிப்ரா, லாக் 2x வந்து லாகர்தமிக் ஃபங்க்ஷன். லாக் தான் ஃபர்ஸ்ட் வருதுல. அப்போ இது முதல் ஃபங்க்ஷன், இது ரெண்டாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சா. முதல் ஃபங்க்ஷன் வந்து லாக் 2x அப்படின்னு இருக்கு. முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவையும் உங்களுக்கு கொடுத்துருக்க ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸை பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் லாக் 2x இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2x. அப்புறம் 2x வந்து பண்ணும்போது ஒரு 2 வரல. அந்த 2 நம்ம இங்கே மல்டிபிள் எழுதணும் டெஃபினட்டாக. இந்த 2 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ 1/x தான் திருப்பியும் கிடைக்கும். 1/x தான் அதோட டிஃபரன்ஷியேஷன். இப்போ பாருங்க, இவங்களோட ரூல் முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதணும். இதுதான் உங்களோட ரூல். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணி எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனையும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூமே எழுதணும். அதாவது இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிட்டு தான் இந்த இன்டகிரேஷன் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணலாம். முதல் ஃபங்க்ஷன் எடுத்து சும்மா எழுதிடணும். முதல் ஃபங்க்ஷன் யாரு, லாக் 2x. இப்போ லாக் 2x எழுதியாச்சா. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் யாரு, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் போட்டு இந்த இன்டகிரேஷனை போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் என்னது, 1/x. மல்டிபிள் பை ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. இப்படி எழுதிட்டு ஒரே ஒரு dx போடுறேன். ஏன்னா இங்கே ஒரு இன்டகிரேஷன் சைன் தான் இருக்கும் நம்ம கிட்ட. இங்கே இருக்கிற ஒரு எக்ஸோ இங்கே இருக்கிற ஒரு எக்ஸோ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். போன கொஸ்டின் மாதிரியே இருக்கு பாருங்க. இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, ஒரு லாக் 2x இருக்கு, ஒரு பை 2 இருக்கு. இங்கே இந்த 1/2 நம்ம வெளில எடுத்துடலாம். ஸோ -1/2. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், எக்ஸ் dx. எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு வரும். அந்த டேரக்டாக இப்படி இன்டகிரேட் பண்ணி எழுதிக்கலாம். பக்கத்தில் ப்ளஸ் சின்னு போட்டுருங்க. இந்த 2 மல்டிபிள் பண்ணி 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு எக்ஸும் ஒரு இன்வர்ஸும் இருக்குது. இன்வர்ஸ் இருந்தால் இன்வர்ஸ் தான் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸை ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு கூட யார் வந்தாலும் அவங்க தான் உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. எழுதியாச்சா. இப்போ முதல் ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டினில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து கொஸ்டினில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவும் தான் நமக்கு தேவைப்படும்.
ஸோ ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 வரும். இது நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1/√(1 - x squared) அப்படின்னு கிடைக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. இப்போ நம்ம ரூல் அப்ளை பண்ணிடலாமா? அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும், ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூவை எழுதணும். மைனஸ் போட்டு ஒரு இன்டகிரேஷன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிட்டு திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இதான் உங்களோட ரூல். இதில் முதல் ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே எழுதலாம். முதல் ஃபங்க்ஷன் யாரு? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு இருக்கு. அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு போட்டுடலாம் நம்ம. அப்புறம் மைனஸ் போட்டு இந்த இன்டகிரேஷன் சைன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ இங்கே என்ன கிடைச்சிருக்கு? 1/√(1 - x squared) கிடைச்சிருக்கு. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேட்டட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 இங்கே ஒரே ஒரு dx அப்படின்னு போட்டுடலாம். சரி, இப்போ இதை வந்து இதை மல்டிபிள் பண்ணி இன்டகிரேட் பண்ணோம். ஆனால் ரெண்டுமே அல்ஜிப்ரால இருக்கிறதுனால திருப்பியும் நம்ம என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ண முடியாது. இது வேற வழியில தான் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி. இது எப்படி பண்றது அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, ஒரு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 இருக்கு. இவங்களை ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதோட வேல்யூ முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். இவங்களுக்கு இங்கே உள்ள வந்து ஒரு 1/2 இருக்கு. இதை நம்ம வெளில எடுத்துடலாம் 1/2ன்னு. இந்த உள்ள வந்து ஒரு 1 - x squared இருக்கு, மேலே எக்ஸ் ஸ்கொயர்ட் மட்டும் இருக்குல்ல. இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடுங்களா. இது பிளஸ்ன்னு வச்சுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே வந்து -x squared பை √(1 - x squared). இது நம்ம தான் வாலண்டியராக அந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு வரோம். எதுக்கு கொண்டு வரோம்னா டினாமினேட்டரில் -x squared இருக்கு. சரி, இது கொண்டு வரதுனால இப்போ என்ன யூஸ் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே ஒரு +1ஐயும் ஒரு -1ஐயும் நம்ம இன்செர்ட் பண்ணுறதுனால அதோட வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. நம்ம இந்த இடத்துல ஒரு +1 இந்த இடத்துல ஒரு -1ஐயும் நம்ம தான் வாலண்டியராக இன்செர்ட் பண்ணிக்கிறோம். சரி, இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 அப்படியே இருக்கட்டும். இந்த +1/2 அங்கே இருக்குது. இப்போ இவங்கள தான் நம்ம இன்டகிரேட் பண்ணோம். இதில் வந்து 3 டேர்ம் இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் 1 - x squared தனியாகவும் -1 தனியாகவும் பிரிச்சுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 - x squared பை √(1 - x squared)னும் -1/√(1 - x squared) இப்படின்னு நம்மளால என்ன பண்ணிட முடியும்? ஸ்பிளிட் பண்ணி இன்டகிரேட் பண்ண முடியும். இது வந்து இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dxன்னு போடலாம். இதை தனியாக இன்டகிரேட் பண்ணும், இதை தனியாக இன்டகிரேட் பண்ணும். இந்த கொஸ்டின் பாருங்க, மேலே வந்து ரூட்ல இல்லை, டினாமினேட்டரில் ரூட்ல இருக்கு. ரூட்ல இல்லாத டேர்மும் ரூட்ல இருக்கிற டேர்ம், அதாவது x/√x அப்படின்னு கொஸ்டின் வந்ததுன்னா இந்த எக்ஸை வந்து √x × √xன்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு √x அப்படி கேன்சல் பண்ணி நம்ம ஒரே ஒரு √x தான் ஆன்சர்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே ஒரு டேர்ம் வெளியில இருக்கு, கீழே ஒன்று ரூட்ல இருந்தது அப்படின்னா மேலே 2 ரூட் இருக்கதா எடுத்துட்டு ஒரு ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி மாற்றிக்க முடியும் நம்ம. ஸோ இது ரூட்ல இருக்கு, இது ரூட்ல இல்லை. ஸோ இதில் வந்து 2 ரூட்ல இருக்க டேர்ம்லேருந்து ஒரு ரூட் கட்டாயிடும். இப்போ ஒரு ரூட் நியூமரேட்டர் இருக்கு. இந்த டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவங்கள தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இந்த டேர்ம் பார்க்க எப்படி இருக்குன்னா, இப்போ 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர்னு கூட அசியூம் பண்ணிக்கலாம். இது பார்க்க a squared - x squared மாதிரி இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. அப்போ வந்து இன்டகிரேஷன் ஆஃப் √(a squared - x squared) ஃபார்முலா இதுதான். அதாவது இந்த பேட்டர்ன்ல நியூமரேட்டர்ல எந்த ஃபார்ம் வந்தாலும் x/2ன்னு போட்டு இந்த கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதணும். அப்புறம் இந்த a squared சிம்பிள் பார்க்கணும், அந்த சிம்பிளோட இங்கே எடுத்துக்கணும், +a²/2. இதே டேர்ம் டினாமினேட்டர்ல இருந்தால் உங்களுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை இங்கே காப்பி பண்ணணும். அதுதான் உங்களோட ரூல், சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. 1/√(1 - x squared)ன்றது சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a அப்படின்னு எழுதிடலாம். ஆக்சுவலாக a வந்து இங்கே 1, அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே ரூல் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதில் ரூலில் அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இவங்களுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரூல் அப்ளை பண்ணுறோம். இங்கே எக்ஸுக்கு வந்து எக்ஸ் தான் இருக்குது. ஸோ x/2 √ நம்மளோட கிவன் கொஸ்டின் வந்து 1 - x squared. அப்புறம் a²/2, a வந்து 1 தானே, அதனால 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/a. பை a வந்து 1ன்றதுனால அதை நான் திருப்பி எழுதலை. ஸோ இது எழுதியாச்சு. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் 1/√(1 - x squared) இன்டகிரேஷன் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு பக்கத்தில் +c அப்படின்னு போட்டுடலாம். நம்ம இங்கே வெளியில் ஒரு 1/2 இங்கே காமனாக எடுத்தோம்ல, இங்கே இருக்கல வெளியில். இந்த 1/2 வந்து இவங்க எல்லாருக்குமே காமன் தான். ஸோ இதை உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ இந்த 1/2 உள்ளே போச்சுன்னா இது x/4 ஆகிடும், இது 1/4 ஆகும். இது வந்து 1/2 ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்படி கிடைக்குது நம்மளோட ஆன்சர். இதில் இங்கே ஒரு சைன் இன்வர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சைன் இன்வர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சைன் இன்வர்ஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அதை இப்படி காமனாக எடுத்துப்பாங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும்னா ஒரு x²/2 இருக்கும், இவங்க கிட்ட ஒரு 1/4 இருக்கும், இவங்க கிட்ட ஒரு -1/2 இருக்கும். இவங்க கிட்ட சைன் இன்வர்ஸ் இல்லாததுனால இது அப்படியே இருக்கும், 1 - x²/4 +c இருக்கட்டும் இங்கே. ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே சிம்பிளிஃபிகேஷன் இங்கே நான் தனியாக பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், ஒரு x²/2, ஒரு +1/4, ஒரு -1/2 இருக்குது. 2 4 2 எல்சிஎம் என்னது 4 தானே.
அப்போ இந்த 2 4 ஆக்கணும்னா மேலே ஒரு 2 மல்டிபிள் பண்ணோம். அப்போ 2x². இங்கே 4 இருக்குல்ல, அப்போ இந்த 1 வந்து அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 2 இருக்கு, 4 ஆக்குறதுக்காக இன்ட்டு 2 மேலேயும் இன்ட்டு 2 பண்ணியிருப்பாங்க. அப்போ 2x² மைனஸ் 1/4ன்னு கிடைக்குது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 2x² மைனஸ் 1/4ன்ற டேர்ம் இருக்கு. பக்கத்தில் வந்து பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் x²/4 பிளஸ் சி அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் உங்களோட சிம்பிளிஃபைட் வேல்யூ. இது நீங்கள் எப்படியும் எழுதலாம். இல்லை இந்த 4 வந்து இப்படி இருக்குல்ல, இது வந்து நம்ம 1/4 ஆஃப் இப்படி கூட எழுதிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே மல்டிபிளில் தான் இருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அப்புறம் ஒரு 2x² மைனஸ் 1, இவங்ககிட்டே ஒரு 1/4 இருக்கு, எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் x² பிளஸ் சி. ஸோ நீங்கள் அப்படியே எழுதினாலும் கரெக்ட் தான். இல்லை புக் ஆன்சர்னா இந்த மாதிரி ரீச் பண்ணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.